நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தனுசு ராசி வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, உபஜய ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு கும்பராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. 3ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு மேஷ ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் கன்னி ராசியில் கேது சஞ்சரிச்சிட்ருக்காங்க. பொதுவாகவே வருட கிரகங்களுக்கு தான் நம்ம அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். என்ன காரணம்னா, ஒருத்தருக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஒருத்தருக்கு 1 வருஷமோ அல்லது 6 மாதம் நல்லது நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாது. ஒருத்தருக்கு 1 வருஷம் அல்லது 6 மாதம் கெட்டது நடக்குதுன்னா அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். 1 மாதம் கெட்டது நடக்குது, 1 மாதம் நல்லது நடக்குதுன்னா அவங்களுக்கு பெருசாக அது பாதிப்பு, அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்காது. அதனால தான் வருட கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். சரிங்களா? தொடர்ந்து நல்லது நடந்தால் பரவாயில்ல, தொடர்ந்து கெட்டது நடந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? அதனால தான் வருட கிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆண்டு பலனாக இருந்தாலும் சரி வருட பலனாக இருந்தாலும் சரி நம்ம அதிகப்படியாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். உங்களுக்கு அந்த வரிசையில் படி பார்த்தீங்கன்னா சனி வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு எது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு 1 வருஷம் டைம் எடுத்துக்குவார். இந்த பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனி ஜனவரி 2023 தான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுது. ஒரு சில பேர் இப்போ தான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர்த்துக்கு இன்னும் பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. எந்த ஒரு நல்லதும் நடக்கலன்னு சொல்கிறீங்க, பணப்பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அதேமாதிரி வருமானம் இல்லாத நிலை, அதேமாதிரி எதிரி தொல்லைகள், அசிங்கம் அவமானங்கள், ஒரு சில பேருக்கு இது நடந்துட்டு தான் அங்கே இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போகுது. சரிங்களா? ஏன் கெட்டது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். தனிப்பட்ட ஜாதகத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த தசாபுத்தி சரியில்லைன்னா கெட்டது தான் நடக்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தொடர்ந்து கெட்டது தான் நடக்கும். அந்த தசை முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு கெட்டது தான் இருக்கும். அப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, எந்தெந்த பீரியட் வரைக்கும் அந்த கிரகங்கள் உங்களுக்கு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் தான் பதில் சொல்லும். கோச்சாரங்கிறது ஒரு பொது பலன். விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி 7.5 சனியில் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ, அதை 2012 2020 வரைக்கும் எப்படி பாதிக்கப்பட்டாங்களோ, அதே மாதிரி தனுசு ராசி நேயர்களும் 2022 கடைசி வரைக்கும் பாதிக்கப்பட்டீங்க. 2023 தான் உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சுது. அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னா உங்களுக்கு ராசி பலனையும் பார்த்துடணும், லக்ன பலன் தசாபுத்தி பிறப்பு ஜாதகத்தையும் பார்த்துடணும். இது 2 மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். ஏன்னா ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். உடலும் உயிரும் இருந்தால் தான் மனுஷங்களால இயங்க முடியும். வெறும் உடம்பு மட்டும் வச்சு உடம்புல உயிர் இல்லாமல் இருந்தால் என்ன ஒன்றுமே இருக்காதுங்க. கை கால் அசைக்க முடியாது, உயிர் வேணும். உடம்புல உயிர் இருந்தால் தானே நான் மனுஷனா நடமாட முடியும், பேச முடியும், எதாக இருந்தாலுமே. உடம்புல உயிர் இருந்தால் ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி தான் உங்கள் லக்னம் பலன் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்காங்க, ராசிநாதன் எப்படி இருக்காங்க, இது 2 மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தனுசு ராசி நேயர்கள் அதை நீங்கள் என்ன நட்சத்திரமாக வேணால் இருந்துக்குங்க. இந்த 3 நட்சத்திரத்தில் மூல நட்சத்திரமாக இருக்கலாம், போராட நட்சத்திரமாக இருக்கலாம், அல்லது உத்திராட நட்சத்திரமாக இருக்கலாம். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். அதிகப்படியான பாதிப்பு இருந்துச்சு யார் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்களும் போராட நட்சத்திரக்காரங்களும் இங்கே பாதிப்பில் இருந்தீங்க 7.5 வருஷமாக. உத்திராட நட்சத்திரக்காரங்க ஒரு 50% பாதிக்கப்பட்டீங்க. மூல நட்சத்திரமும் போராட நட்சத்திரமும் அதிகப்படியான பாதிப்பில் இருந்தீங்க. தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மனம் கொண்டவங்களாக இருப்பீங்க, நல்ல மனுஷங்களாக இருப்பீங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி ஈவிரக்கம், அன்பு பாசம் அதிகமாக இருக்கும். யாரையும் புண்படுத்த மாட்டீங்க, புண்படுத்தக்கூடிய பேச்சு உங்கள்கிட்ட இருக்காது. இறக்க குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களை அரவணைப்பீங்க, அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்க. உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அந்த மாதிரி மனம் கொண்ட ராசி இந்த தனுசு ராசி. நல்ல குணம் கொண்டவங்க, தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டீங்க. அடுத்தவங்களுக்காகவே வாழ்கிறவங்க தனுசு ராசிக்காரங்க தான். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி தானம் தர்மம் கொண்டான ராசி தனுசு ராசி. ஆன்மீக எண்ணம் கொண்ட ராசி தனுசு ராசி. நல்ல ஞானம் கொண்ட ராசி, அதாவது அறிவாற்றல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். நல்லா யோசிச்சு முடிவெடுப்பீங்க. கெட்டவங்க கூட நல்லது நடக்கணும், நம்ம எதிரிகள் கூட நல்லது நடக்கணும், நம்ம எதிரிகள் கூட கெட்டது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி தான். இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க இந்த 2024ஆம் ஆண்டு. ஏன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கார். தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியத்தை அதிகமாக அவங்களுக்கு செயல்படுத்த வைப்பார். தைரியத்தோடு செயல்பட போகிறீங்க, தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க, வெற்றி கிடைக்க போகுது. புகழ் குடிக்கிற இடம் இந்த 3ஆம் இடம், அந்த இடத்துல சனி இருக்கார்.
ஃபேமஸ் ஆக போகிறீங்க. தனுசு ராசிக்காரங்க பாருங்கள், யாருன்னு உங்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்கும், வெளியே தெரிய போகிறீங்க, ஃபேமஸ் ஆக போகிறீங்க. பிரபலம் அடையக்கூடிய அமைப்பு இந்த 3ஆம் இடத்துல இருக்க சனி ஏற்படுத்தி கொடுப்பார். வேலை இல்லாமல் இருக்கீங்களா, நல்ல வேலை கிடச்சிடும். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல சனி என்ன பண்ணுவார், தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, நல்ல வேலை கிடைக்கும் இந்த வருஷம். 4ஆம் இடத்துல ராகு கேது பயிற்சி நடந்தது உங்களுக்கு தெரியும். அக்டோபர் 30, 2023 ராகு கேது பயிற்சி நடந்தது. அப்போ 4ஆம் இடத்துல இருக்க ராகு வண்டி, வீடு, வாகனம், சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பார். என்னென்னலாம் 7.5 சனியில் தொலைச்சிங்களோ அதெல்லாம் மறுபடியும் மீட்டெடுக்க போகிறீங்க. வீடு வாங்க போகிறீங்க, நிலம் வாங்க போகிறீங்க, சொத்து சேர்க்க போகிறீங்க, கார் வாங்க போகிறீங்க, 2 வீலர் வாங்க போகிறீங்க. இது எல்லா தனுசு ராசிக்காரங்க ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தர் 2 வீலர் வாங்குவாங்க, ஒருத்தர் கார் வாங்குவாங்க, ஒருத்தர் சொத்து சேர்ப்பாங்க, நிலம் வாங்குவாங்க, ஒருத்தர் மண்மனை பூமி யோகம் அமைஞ்சிடும். ஒரு சில பேருக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் நடக்கும், அவங்கவுங்க விதிப்படி, கர்ம அமைப்புப்படி. இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். சொத்து ஏற்படுத்தி கொடுத்துருவாருங்க. வாகன யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது, அருமையாக இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்க குரு குழந்தை பாக்கியம். இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்குள்ளே நல்ல செய்தி வரும் உங்களுக்கு. புத்திர பாக்கியம் கிடைக்கும். மருத்துவ செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க, புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்கள். அதேமாதிரி குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருந்தால் குலதெய்வ கோயில் கண்டினியூ பண்ணுவீங்க, குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்க. கலைத்துறையில் இருக்க மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில் சில பேரெல்லாம் இருக்கீங்க பார்த்தீங்களா, கலைத்துறையில் இருக்க மாணவர்களுக்கெல்லாம், கலைத்துறையில் இருக்கவங்க, அதேமாதிரி கலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். கலைத்துறையில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். சரிங்களா, கவலைப்படாதீங்க. அஞ்சல் இருக்க குரு நிச்சயமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். பூர்வீக சொத்து, தந்தை வழி பூர்வீக சொத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். பூர்வீக சொத்துக்காக அலைஞ்சிருப்பீங்க, கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷனாக ஏறி அலைஞ்சிருப்பீங்க. அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் உங்கள்கிட்ட விலக போகுது, தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இல்லைன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்து முற்றிலும் விலகி வெளியே வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. உங்களுக்கு உண்டான அந்த பாக பிரிவினை உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருடம். ஆரம்ப பகுதி நல்லா இருக்குங்க, பிற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு பயிற்சி நடக்கும். அந்த குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வருவார், அதாவது ரிஷபராசிக்கு வருவார். இது எப்போ நடக்கும், ஏப்ரல் மாதம் கடைசி பகுதி 2024 குரு பயிற்சி நடக்கும். உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு வர்றார். அது பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது. 6ஆம் இடத்துல குரு வந்து என்ன, நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார். வேலை இல்லாமல் இருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் பாருங்கள், ஒரு டெம்பரவரியாக வேலையில் இருக்கவங்களாம் பாருங்கள், உங்களுக்கு வேலையில் பர்மனெண்ட் ஆயிடுவீங்க இந்த ஏப்ரல் மாதம் கடைசி அல்லது மே மாதம் ஆரம்பத்திலிருந்து. நல்ல செய்தி வரும் உங்களுக்கு. சரிங்களா, நல்ல வேலை கிடச்சிரும், ப்ரொமோஷன் கிடச்சிரும், வேலையில் பர்மனெண்ட் ஆயிடுவீங்க. அது ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கேட்ட கடன் கிடச்சிரும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது கடன், கேட்ட கடனும் கிடச்சிரும். தொழிலுக்காக கடன் வாங்கலான்ட்டு இருக்கீங்க, வாங்குங்க. கண்டிப்பாக தொழிலுக்காக நீங்கள் கடன் வாங்கலாம் இந்த ஏப்ரல் கடைசி பகுதியிலேருந்து. மே மாதத்துலேருந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. ஆரம்பத்திலே நல்லா தான் இருக்குது உங்களுக்கு. மே மாதத்துலேருந்து சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கேட்ட கடன் கிடச்சிரும். சுப கடனாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க, நிலம் வாங்கி போடுவீங்க, ஒரு இடத்த வாங்குவீங்க, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு போடுவீங்க. இதுக்கெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த குருவோட பார்வை பாருங்கள், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பார். கேது மேலே ஒரு பார்வை விழுகும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்து மேலே ஒரு பார்வை விழுகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து மேலே ஒரு பார்வை விழுகும். 9ஆம் பார்வை குரு 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வருமானம் வரும், பணம் வரும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு குரு பயிற்சி நடந்ததுலேருந்து நல்லா இருக்குது. ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த 2024 ஒரு அற்புதமான ஆண்டு உங்களுக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க தனுசு ராசி நேயர்கள், இருட்டுக்குள்ள இருந்தீங்க, கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க, நரக வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க, ஒரு கொடுமையான வாழ்க்கை, வெளியே சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இந்த வருஷம் நல்லா இருக்க போகிறீங்க. எல்லா தனுசு ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. சரிங்களா, ஜாதக தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா 100% நல்லா இருப்பீங்க. நீங்கள் ஜாதக தசாபுத்தி உங்களுக்கு கெட்டு போயிருச்சுன்னா பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா, அதை பாதிப்புனா உங்களுக்கு அதிகப்படியான பாதிப்பு இருக்காது. ஏன்னா கோச்சாரம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிடும் உங்களுக்கு. சரிங்களா, ஜாதக தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அதிகப்படியான நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கோச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். இதுவும் நல்லா இருக்குன்னா இதுவும் நல்லா இருக்கணும். ஏதோ ஒன்று கெட்டு போச்சுன்னா சுமாராக தான் இருக்கும் பலன். சரிங்களா, பெருசாக பாதிப்பும் இருக்காது, பெருசாக கெடுதலும் நடக்காது, பெருசாக நல்லதும் நடக்காது, அப்படியே சுமாராக போகும். அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தசாபுத்தி முக்கியம், கோச்சாரம் முக்கியம். ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அப்போ 10ல் இருக்க எது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு, பதவி உயர்வு கொடுப்பாரு, ப்ரொமோஷன் கொடுப்பாரு, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். கடன் வாங்கி ஒரு சில பேர் தொழில் ஆரம்பிப்பீங்க. இந்த வருடம் மே மாதத்திலிருந்து நல்ல வேலை கிடச்சிடும், ப்ரொமோஷன் கிடைக்கும். அதேமாதிரி வெளிநாட்டு பிரயாணம் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அயல்நாட்டு பிரயாணம், வெளிநாடு போகக்கூடிய மாணவர்கள் தாராளமாக போகலாம். ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க வெளிநாடு போகலாம். இல்லை பர்சனலாக வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க வெளிநாடு போகலாம். உங்களுக்கு பிஆர் கிடச்சிரும், விசா கிடச்சிரும், பாஸ்போர்ட் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு விலக போகுது. இதெல்லாம் உங்களுக்கு இந்த வருடம் நல்லபடியாக நடக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க 7.5 வருஷம் 2023 ஆரம்ப பகுதியிலேருந்து ஒரு சில பேர் அப்பாடா நிம்மதியாக வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க.
ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்குது, 7.5 சனி விட இது கொடுமையாக இருக்குங்க சார் அப்படின்னீங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க ஜாதகத்தில் 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்திருக்கும். கெட்ட கிரகங்களோட சேர்ந்து தசாபுத்தி நடந்தால் கெட்டது தான் நடக்கும். நல்ல கிரகங்களோட சுப கிரகங்களோட சேர்ந்து தசாபுத்தி நடந்தால் நல்லது தான் நடக்கும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இதே நிலைமையில் இருப்பீங்களா, மாறுமா, நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த டைமில் வரும், கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கணும், யார் கூட பழகலாம், எந்த ராசிக்காரங்களோட ஒத்து வரும், எந்த ராசிக்காரங்களோட உங்களுக்கு ஒத்து வராது, கூட்டு தொழில் பண்ணலாமா வேண்டாமா, முதலீடு போடலாமா வேண்டாமா, வெளிநாடு போகலாமா வேண்டாமா, வேலைக்கு ட்ரை பண்ணலாமா வேண்டாமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா, அரசாங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அத்தனை விதமான உங்களோட உங்களுக்கு அதாவது நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்கும் உங்களுக்கு பதில் கிடைச்சிரும். என்ன இது மூலமாக கிடைக்கும், நடக்கக்கூடிய தசாபுத்தி காமிச்சு கொடுத்துரும். ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. உங்கள் நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்கு, ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு அதுவே பார்த்தாலே பதில் சொல்லிடுறதுக்கு அந்த கிரகங்கள் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பாசிட்டிவ் எது நெகட்டிவ் எது எல்லாமே நடக்கக்கூடிய தசாபுத்தியே உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உங்கள் ஜாதகம் பார்க்க போட்டிங்கன்னா பார்த்துக்குங்க, நம்ம தெளிவாக துல்லியமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். தனுசு ராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.